கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூடியூபின் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த ஆராதனையை பெத்தேல் புதுவாழ்வு திருச்சபையின் சார்பாக நடைபெறுகிற இந்த ஆராதனையும் தேவன் ஆசீர்வாதம் தரும்படியாகவும், பார்க்கிற அனைவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும், தேவனுடைய கரம் நம்மோடு கூட நம்மை நடத்தும்படியாக இந்த காலவேளையில் நம்ம சமூகத்தில் ஜெபிப்போம். பாடல், ஆராதனை மற்றுமாக தேவ செய்தி, ஜெபம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மையாக தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இருக்கிற ஒன்றுமாக முடியல இருக்கிற ஒன்றுமாக அப்படியே கண்களை மூடி ஆண்டு சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டு சமூகத்தை நாம் ஜெபிப்போம். சகல ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று காரணங்களாக இருக்கிற எங்கள் தகப்பனே, எல்லாவற்றையும் நன்மைக்கு எதிர்வான பாதையில் நடத்துகிற தேவனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞான காலங்களில் ஆண்டவரே உங்களுடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உங்களை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உங்களை ஆராதிக்கவும் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் கடைசி மட்டும் நீர் ஆண்டவரே கொடுத்து நடத்துகிறோம் ஆச்சரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பார்க்கிற அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க முடியாது. தேவன் இறக்கம் பாராட்டுங்க. எல்லா தடைகளையும் என் தேவன் மாற்றி இந்த நாளிலே அற்புதமாய் அதிசயமாய் எங்கள் தேவன் நடத்துகிறோம் ஆச்சரிக்கிறோம். ஆராதனையில ஆண்டவரே அடியை மறைத்து நீர் வெளிப்படுகிறோம் ஆச்சரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த, உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு இறக்க பாராட்டு. வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசிர்வதிங்க. பார்க்கிற அனைவரையும் நீர் ஆசிர்வதிங்க. பிரயோஜனமாக இருக்க முடியாது. உண்மையிலே இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற செய்தியாக தேவன் தாமே நடத்தி கொடுக்கணுமா என்பதை பார்த்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளுகிறோம். இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த காலை வேளையில் இந்த மாதத்தின் 26வது நாளை தேவன் சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் இந்த சேனல் மூலமாய் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட நாம் தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு கேட்டுக்கொள்கிறோம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மை மட்டுமாய் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்து தேவனை நாம் துதித்து நாம் ஆராதிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் நம் மத்தியில் இயேசுவா இருக்கிறாரு. அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி பாடுவோம் என்கிற பாடலை நம்மளால் சேர்ந்து பாடலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இந்த காலை வேளையில் இந்த பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இணைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளையிலும் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
நீக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார், ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பலி கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பலி கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாகவே தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாகவே தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இந்த காலங்களிலும் நம்ம எல்லா கவலைகள் மறந்து, கஷ்டங்களை மறந்து நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளில அவருடைய ஜனமாய் நம்மை நிறுத்திருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு காலை வேளையில் நாம் நன்றி செலுத்துவோம், துதிப்போம், ஆராதிப்போம். அவரை முழு மனதோடு கூட சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலும் நாம் கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய அருகாமையில நம்மோடு கூட அவர் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்மை மறக்காமல், நம்மை என்றைக்கும் மறவாமல், ஒவ்வொரு நாளும் நம்ம அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற இயேசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட நம்மளால் சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசு நாதா என்கிற பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் நீங்களாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் நீங்களாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே.
தியாகத்தின் செய்ய மறந்தாலும் நான் மறவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, நான் வலக்கரத்தாலே உன்னை காத்து பாதுகாப்பேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், ஏந்துவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உன்னை தொடுவோன், என் கண்மணியை தொடுவதாக உரைத்த நாளை ஸ்தோத்திரம் என்று நம்ம பாடினோம். அதாவது நமக்கு எத்தனை தீங்குகள் வந்தாலும் அது எல்லாவற்றிலும் வெளிவருவதற்கு ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு கருவை தந்திருக்கிறார், முழுமையாய் சுகப்படுத்திருக்கிறார், பலப்படுத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து போய் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை வலது கரத்தாலே உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி மீண்டும் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். காலை வேளையில் நாம் எதை குறித்தும் நாம் பயப்படாமல், கலங்காமல், திகையாமல் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம முற்றிலுமாய் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை தப்புவித்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், நம்மோடு கூட இருக்கிறவரை நாம் துதிப்போம், நம்மை வழிநடத்தினவரை துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் வரைக்கும் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கடைமணி போல பாதுகாத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாளிலே அவருடைய சமூகத்திற்கு நேராக நம்மை கொண்டு வந்து நிறுத்தினபடினாலே நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ ஆபத்து நிறைந்த உலகத்துல நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார், நம்மை எவ்வளவு அழகாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார், பாதுகாத்து வந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறார், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த கால வேளையில நாம் இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில எல்லாரும் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா. ஒரு வாதையும் உன்னை அணுகாதபடிக்கு நம்மை எல்லா விதமான வாதைகளுக்கு மத்திய நம்மை காத்து வந்த தெய்வத்திற்கு முன்பதாய் நாம் வந்து இருக்கிறோம். இந்த காலை வேளையில அவரே நோக்கி நாம் பார்ப்போமா, அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதை நினைச்சு நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே நேற்றும் என்றும் மாறாதவரை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். எங்களை வாழ வைக்கிறவரை துதிக்கிறோம். எங்களை அதிசயங்களை காண செய்கிறவரை துதிக்கிறோம். எங்களை ஆண்டவரை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தெய்வமே துதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி வந்தே துதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தந்தை தேற்றுவது போல எங்களை தேற்றி வந்தே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா ஆண்டவரே முழு இதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மகளாக எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சேற்றில் இருந்த எங்களை தூக்கி எடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த சிங்காசனத்துல ஆண்டவரே வீற்றிருக்கிற தெய்வமே துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா இந்த காலங்களில் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அற்புதங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீரே வல்லவராய் இருக்கிறபடினாலே, நீரே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், எங்கே சுராஜாவுக்கே
என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். என் இயேசு ராஜாவுக்கே எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைகளும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெறுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீர் எங்களை அணைத்துக் கொண்டே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரின் பாதையில எங்களுடைய எல்லா கண்ணீர்களையும் துடைத்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வந்தே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி பலிகளை இந்த காலை வழிகளை நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த காலவேளையில் சிந்தித்து நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம்.
நாம் கடந்த வாரத்தில் சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை, ஒரு வசனத்தை எடுத்து அதிலிருந்து நாம் சிந்தித்து வருகிறோம். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலிருந்து 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் சில காரியங்களை நாம் கற்று வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த வேத வசனத்தின் மூலமாய் நம்மை நடத்த முடியாமல் கண்களை மூடி நாம் செபிப்போமா? கிருபையின் தேவனே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேத வசனத்தை உங்கள் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, இதிலிருந்து நாங்கள் சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை எங்களை வழிநடத்தி நாம் ஆச்சரிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரை அரியணை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நீ நல்ல ஒரு ஆண்டவரே, அதற்கான ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்குது. அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற அனைத்து உள்ளங்களிலும் இந்த வசனங்கள், வார்த்தைகள் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும், உள்ளத்திலே பதியத்தக்கதாகவும், வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த முடியாகவும் ஆண்டவரை அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமென். அதாவது ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் கிருபையை குறித்து நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னும் நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கிருபை மிக அவசியமான ஒரு காரியம். கடந்த வார்த்தைன்னு சொன்னேன், பவுலுடைய வாழ்க்கையில தேவன் பவுலை சந்தித்து ஆண்டவர் அவரை அழைத்து அவருடைய ஊழிய பாதையில வந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு முள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டு சொன்னாரு, பவுல் தேவ சமூகத்துல ஜெபம் இருக்காரு. ஒரு 3 முறை ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு நீக்குங்கன்னு சொல்லி ஜெபம் இருக்காரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு பவுலுக்கு தேவன் சொல்லி ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். அப்படி ஊழியத்தின் பாதையில, அவருடைய பிரயாணத்துல எல்லா சூழ்நிலையிலும் பவுலோடு கூட தேவன் இருந்தார். கடைசி வரைக்கும் கைவிடவில்லை. கடைசி வரைக்கும் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிற அந்த சூழ்நிலை வரைக்கும் அவருடைய கிருபை பவுலை விட்டு விலகாதபடி கடைசி வரைக்கும் இருந்துச்சு நாம் பார்க்கிறோம். தெரியுமாங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால தொடர்ந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். மறந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த காலவெளியில இன்னொரு சம்பவத்தின் மூலமாக நாம் இங்கே ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். அதாவது எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் முழுதுமாக நாம் பார்க்கும்போது இந்த காரியத்துல, இந்த சூழ்நிலையில அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 21ஆவது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எரேமியா புலம்புகின்ற காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாக அவருடைய புலம்பலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். என் சதையும் என் தோலையும் முற்றிலுமாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த வசனத்தை நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்கும்போது அவருடைய அங்கலாய்ப்பை அவர் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இதெல்லாம் அவர் பாருங்க, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழி அடையாமல் போயிட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இப்படி எல்லாம் அவருடைய புலம்பலை மிக தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். பிரியமான இந்த காலகட்டத்தில் கூட அநேக சூழ்நிலையில நீங்க புலம்பிக் கொண்டிருக்காங்க. என்ன நடக்குமோ, என்ன சூழ்நிலை நடக்க போகிறதோ, இந்த லாக்டவுன் ஆனது, இந்த ஊரடங்கு ஆனது இன்னும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எதையும் செய்ய முடியல, எந்த வேலைக்கு செல்ல முடியல. அப்படி வேலைகள் திறக்கப்பட்டு அங்கே அந்த வேலைக்கு நாம் போனா அங்க ஏதாவது ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாங்க, எடுத்து மூடி ஒருத்தருக்கும் இல்லாம ஒரு சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறது. கல்யாணத்துக்கு போறாங்க, கல்யாணத்துல போனா அதன் மூலமா இன்றைக்கு கொரோனா பரவிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாவுக்கு யாராவது இறந்துட்டா அந்த சாவுக்கு போனாங்கன்னா அங்க யாராவது ஒருத்தர் கொரோனா தொற்றுள்ளவங்க வந்தாங்கன்னா அதை எல்லாருக்கும் பரவி போகுது. இப்படி அநேக சம்பவங்களை நாள்தோறும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்காவது வேலைக்கு செல்வதற்கு பயமா இருக்கிறது, எங்காவது ஒரு கடைக்கு சென்று வருவது கூட இன்னைக்கு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பல விதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது அந்த பிரச்சனை மூலமாக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறதே, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி இன்றைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, இந்த ஊர்ல இருக்காங்க. பிரியமானவர்களே, இந்த எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில புலம்பின ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இந்த அதிகாரத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். சத்தமிட்டு கூப்பிட்டான், அவனுக்கு பதில் இல்லை. இப்படி அநேக காரியங்களை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். இந்த சூழ்நிலையை பார்க்காதபடி ஆண்டவரை பாருங்கள். இந்த சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலை யாவற்றிலும் பெரியவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலை யாவற்றிலும் பெரியவர் என்னுடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அப்படி அந்த நிலைமையிலே நாம் வருவோம் என்றால், அந்த சிந்தனைக்கு நாம் வருவோம் என்றால், இந்த எல்லா புலம்பலையும் தேவன் மாற்றி போடுவார். அதைத்தான் நீங்க செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தை வாசிக்கிறோம். 21வது வசனத்தை, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கொண்டிருப்பேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த புலம்பல் தான் அவன் பாடினாலும், அவனுடைய வாழ்க்கையில் அதை நினைத்தாலும், அதை குறித்து யோசித்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் இங்கே அவனுடைய வாழ்க்கையை மாற்றினதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு நம்பிக்கை தேவை. இந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில பெற்று இந்த புலம்பலை மாற்றுவதற்கு ஒரு நம்பிக்கை தேவை. தேவனுடைய பிள்ளைகளை நம்புங்க. பவுல் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவன் நம்பினான், அதை அவன் பிடித்துக் கொண்டான். அதை ஏனதான் சொல்லி யோசிக்கல, அதை விட்டு போகல. என்ன நாம கேட்டது ஒண்ணு, ஆண்டவர் செய்தது ஒன்றாகுது அப்படின்னு சொல்லி அவன் பவுல் சோர்ந்து போகவில்லை. அதனூடாய் அவர் கடந்து போனார். அதோடு நிறுத்திட்டாரா? இல்லைங்க. அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சபையில ஸ்தாபித்து ஊழியங்களை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களில திகைத்துக் கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, வேதனையோடு கூட இருக்கின்ற அருமையான தேவச்சனம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். என்ன நிலைமை வந்தாலும் சரி, என்ன வியாதிகள் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் நம்மை கடந்து வந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அதைத்தான் இங்கே எரேமியா சொல்லுகிறாரு. 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம்
நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் அழிந்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் ஒண்ணுமில்லாமல் போகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய கிருபை எனக்காக இருக்கிறது. என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நாம் போகாதபடி கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய கிருபையினால நான் நிர்மூலமாகி போகல. இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் நிர்மூலமாகி போகல. ஒன்றுமில்லாமல் நான் போகல. என்னுடைய சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் போகல. என்னுடைய நிலைமை ஒன்றுமில்லாமல் போய் நான் மற்றவர்களை தாங்கி இருக்கிற சூழ்நிலை இல்லாம கர்த்தரை தாங்கினார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானே, இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதைத்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய கிருபை, கிருபையின் நன்மை என்ன செய்கின்றன தொடர்கிறது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்மை தொடர்ந்து வருகிறது அவருடைய கிருபை. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிறது என்பதை வெளிப்படையாக இங்கே இந்த எரேமியா எழுதியிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் வாசிக்கிறோம் 23வது வசனத்திலே, அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலைதோறும் புதியவைகள். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. புதிய புதிய நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். புதிய புதிய சம்பவங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். புதிய புதிய பிரச்சனைகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குதான் புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பழசா இருக்கலாம், எல்லாம் பழையதாய் காணப்படலாம், எல்லா நிலைமைகள் பழசா காணப்படலாம். அந்த ஆண்டுடைய கிருபையானது காலைதோறும் நமக்கு புதிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நாம் கலங்க தேவையே இல்லை, நாம் சோர்ந்து போக தேவையே இல்லை. இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்காதீங்க. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அது நம்முடைய வாழ்க்கையில பெருசு நினைக்காதீங்க. அவை எல்லாவற்றையும் இருக்கட்டும் என்று சொல்லிட்டு கர்த்தருடைய கிருபையை பாருங்க. கர்த்தருடைய கிருபை இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் அது பெரிதாக இருக்கிறது. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், இதை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலங்களில பவுல் அதை தான் யோசித்தார். அந்த சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில, கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைமையில, பலவிதமான அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அது மாத்திரமல்ல, அவர் கிருபையை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு ஓடினார். அதனால்தான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றார். அது இன்னொரு காரியம் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டம் இல்லைன்னு சொல்ல, என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில போராட்டமே இல்லை, கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லை, அப்படியே எல்லாவற்றையும் தேவன் சுமூகமாய் கொண்டு போனார்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். போராட்டம் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு, வேதனைகள் இருந்துச்சு, பல விதமான இக்கட்டான சூழ்நிலை வந்தது. அவருடைய பிரயாணத்தில் அவருக்கு பிரச்சனை வந்தது. அவருடைய எல்லா விதமான நிலைமையிலும் அவருக்கு பல விதமான காரியங்கள் கடந்து வந்தது. ஆனால் அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருந்த அப்படின்னால தேவன் அவரை வெற்றியோடு கூட வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நீங்க நானும் தோத்து போன மாதிரி நினைக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை தோல்விக்குள்ள கடந்து போச்சுன்னு நினைக்கிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு தந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு தந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானே,
கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கின்ற ஒரு இரக்கம், ஒரு ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையை இந்த நாட்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நான் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். இந்த கிருபையை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். இந்த கிருபையை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க நாம் பிரயாசப்படுவோம். ஒன்றுமில்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் என்றால் நாம் இந்த எல்லா புலம்பலிலும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்மை தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். இங்கே 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம். எல்லா மனிதன தேவைகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது. எல்லா மனிதனுடைய தேவைகளுக்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எல்லா மனிதனுடைய தேவைகளுக்கும் என்ன இருக்கு? எப்படி இருக்குங்களா? போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை நாம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நிலைமையில் இருக்கோமே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே, இப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதே, இப்படிப்பட்ட வியாதியை தாக்கி இருக்கிறதே, இப்படிப்பட்ட சூழ்நிலை மேற்கொண்டிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ நிம்மதியாக எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கின்ற அருமையான சகோதரி, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபையை நீங்க பற்றிக் கொள்ளுங்க. அவருடைய கிருபையை நீங்க பற்றிக் கொள்ளுங்க. அது போதுமானதாக இருக்கிறது. அது தேவைக்கு ஏற்ற வண்ணமாய் நம்மோடு கூட செயல்படுகிறதா இருக்கிறது. ஆமாங்க. இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபையை ஆண்டவர் நினைச்சல சும்மா அப்படியே ஏனதான்னு சொல்லிட்டு போல, இந்த கிருபையை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியில கடந்து வந்தார். பாலகனாய் பிறந்தார். அற்புதம் செய்கிறவராக, அநேகருக்கு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி தெரிந்தார். அது மாத்திரமில்லை, வெறும் நன்மை மாத்திரம். கண்களை திறந்துட்டு, காது கேட்காதவனை காது திறந்துட்டு, அதே போல் நடக்க முடியாதவனை நடக்க வச்சுட்டு அவர் அடிவிட்டு போகணும். பிரியமான மனிதனுக்கு என்ன முக்கியமோ, எது அவனுக்கு ஏற்றதாய் இப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அறிந்து அவருக்காக, மனிதனுக்காக இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்தார். அவர் உயிரோடு கூட எழுந்து வந்ததுனால்தான் அவருடைய கிருபை இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை நம் மத்தியில் இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை நம்ம என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. தேவைகள் இன்னைக்கு தேவையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது நாளைக்கு என்ன செய்வதுன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கிறது, தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். 2வது 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, வல்லமையின் உறைவிடமாய் இருக்கிறது. இந்த கிருபை வல்லமையின் உறைவிடமாய் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்மோடு கூட இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கிருபை நமக்கு வல்லமையாய் இருக்கிறது, வல்லமையை செய்கிறதா இருக்கிறது, வல்லமை கொடுக்கிறதா இருக்கிறது. சோர்ந்து போன நேரத்தில் நமக்கு வல்லமை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பலவீனப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலை நமக்கு ஆண்டவர் பலனை தருகிறார், வல்லமையை தருகிறார், சத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போய் பலனற்று போயிருக்கியா, பலன் இல்லாமல் இருக்கிறியா? பிரியமான கிருபை வல்லமையின் உறைவிடமாய் இருக்கிறது. அப்படினாலே இந்த கிருபையை நாம் காலைதோறும்
அதை தேடி நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த கிருபை நமக்கு அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த காலவெளியில ஆண்டு சமூகத்தில் வந்திருக்க தேவச்சனமே யோசனை பண்ணிப்பார். அநேக சமயங்கள்ல ரொம்ப சோர்வா போய் பலனற்று போகிறோம். இன்றைக்கு உலகமே தவித்துக் கொண்டிருக்கிறது. உலகமே இந்த வியாதியை பார்த்து ஒண்ணுமே செய்ய முடியாமல் அரசாங்கம், டாக்டர்கள், விஞ்ஞானிகள் எல்லாமே கைவிரிக்கின்ற ஒரு சூழ்நிலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில, இப்படிப்பட்ட இந்த நிலைமையில, இப்படிப்பட்ட இந்த சோர்வான சூழ்நிலையில பலனற்று போய் இருக்கின்ற உலகமே பலனற்று போய் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருப்போம். அவருடைய கிருபை பலமுள்ளதாய் இருக்கிறது, வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. அந்த கிருபை போதும் என்று சொல்லி பவுலுக்கு சொன்ன வார்த்தை அப்படின்னா அது பலனுள்ளதாய் இருந்ததுனால்தான் அந்த முல்லை ஆண்டவர் அவனோடு கூட அந்த கிருபையை கொடுத்து அவன் நடத்தி வந்திருக்கார். கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்கார் இல்லைங்களா? ஆண்டவர் இந்த காலவேளை கிருபையை தொடரும் என்று சொன்ன தெய்வம் தேவைகளுக்கு போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வல்லமையின் உறைவிடமாய் இருக்கிறார். உங்களுக்கு வல்லமை கொடுக்க உறைவிடமாய் இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உன்னை சோர்வான சூழ்நிலையிலே உன்னை தட்டி கொடுத்து பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆம்பீமான ஒரு ஸ்திரீயானவர் எத்தனையோ வருஷமா தன்னுடைய வியாதிக்கு அந்த ஆண்டு டாக்டர் போய் தன்னுடைய எல்லா சொத்தையும் எல்லா பணத்தையும் அழைத்து விட்டார். அவளுக்கு மிஞ்சினது என்ன அப்படின்னா வருத்தமும் சஞ்சலம் தான். வருத்தப்பட்டா, இவ்வளவு காரியங்கள் செய்து என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலையே சரி, அவள் கலக்கத்தோடு போல காணப்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒன்று மாத்திரம் நினைச்சார், நான் ஆண்டவரை போய் பார்ப்பேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். ஏன்னா அந்த வியாதியை எல்லாருக்கும் முன்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து போனான். விசுவாசத்தோடு கடந்து போனான். போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது அங்கிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நாம் எத்தனை வாசிக்கிறோம். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த வல்லமை அந்த சகோதரியை, அந்த ஸ்திரீயை குணப்படுத்தினது. அந்த வல்லமை அந்த மனிதன், அந்த ஸ்திரீயை குணப்படுத்தினது சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வல்லமையினால உன்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். வல்லமையினால உன் காரியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். வல்லமை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவில வாங்க. அவர் உங்களுக்கு வல்லமை கொடுத்து இந்த எல்லா சூழ்நிலையிலும் உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த எரேமியா புலம்பல் பாடின அந்த பாட்டுக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன். அவரிடத்தில் அவர்தான் எனக்கு பங்கு. அது மாத்திர அவரை நான் நம்பிக்கொண்டு இருப்பேன். இன்னைக்கு நம்ம யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? யாரை நம்பி யார்கிட்ட வந்திருக்கிறோம்? இந்த ஸ்ரீயானவள் இயேசுவை நம்பி அங்கே இயேசுவை தேடி போனாள். அங்கே அவள் நினைத்த மாதிரி ஏசப்பாட்ட தனியா நின்று பேசி தன்னுடைய வியாதியை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அவரோடு கூட பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவள் ஒன்று மாத்திரம் செய்தாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவள் நம்பிக்கை அவ்வளவு பெரிதா இருந்தது. அவள் நினைச்சு வீட்டை விட்டு நினைச்சு போயிருக்கும் போது அவள் நினைச்சிருக்கலாம், நான் ஏசப்பாட்ட போய் நான் சொல்லி பேசி நேரா முகமாய் பார்த்து என்னுடைய பிரச்சனை நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி டாக்டர் அப்படிதான் போய் வைத்தியர்கள்லாம் போய் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க.
வைத்தியத்தை போய் உட்காந்து தன்னுடைய வியாதிதான் சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் ஏசப்பா, நான் போறேன், அவர்கிட்ட நான் பேசுவேன், அவர் எனக்கு வந்து என்ன பண்ணாரு, ஏதாவது சிகிச்சை செய்வார்னு சொல்லி நினைச்சிட்டு போயிருக்கலாம், அல்லது சுகம் எடுப்பார்னு சொல்லி நினைச்சிட்டு போயிருக்கலாம். இப்படிப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றுமே வாய்ப்பே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். அவன் நம்பிக்கை முடிந்து போகல. நம்பிக்கை இதெல்லாம் பார்த்து, இந்த பிரச்சனைலாம் பார்த்து பேசப்பட்டு பேச முடியலையே, அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் நம்பிக்கை இழந்தவராக காணப்படலை. எப்படியாவது நீங்கள் சுகத்தோடு தான் நான் வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா அவர் சுகம் கொடுக்குற தெய்வம் சொல்லி அறிந்திருக்கிறேன். அதனால் நான் ஒன்று செய்வேனே, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். பாருங்க, அந்த சூழ்நிலையில அவர் சிந்தித்த ஒரு காரியம் அதுதான். அதான் திரும்ப முனை, அதான் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு சூழல் என்று சொல்லிப்பாங்க. இங்கே அதான் இந்த பவுல் ரோமர் எரேமியா வந்து அவர் புலம்பிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன், அவரை தான் நான் நம்பி இருப்பேன். இந்த நான் புலம்பிட்டுக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுவதற்கு அவர் தான் எனக்கு முழுமையாக செய்ய முடியும் சொல்லி நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இந்த சிறியவன் அப்படிதான் போனான். போய் ஏசப்பாவை பார்த்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும், யோசித்து நாம் செயல்பட வேண்டும். அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி நாம் போகும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சுகத்தோடு கூட வந்தார். எப்படி தெரியுமா? அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த வல்லமை அந்த ஸ்திரீயானதை மாற்றினது, அவருடைய வேதனை மாற்றினது, அவருடைய வியாதி குணமானது. ஆமா, அவள் சுகத்தோடு வீட்டுக்கு போனார். எத்தனையோ இடத்துக்கு போய் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு சுகம் இல்லாதான் வீட்டுக்கு வந்தார். சுகத்தை பெற்றுக்கொள்ளல, நன்மையை பெற்றுக்கொள்ளல, விடுதலையை பெற்றுக்கொள்ளல. ஆனா ஏசப்பாட்டு வந்து சுகத்தோடு அவர் திரும்பி போனார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன், எவ்வளவு அற்புதமான கிருபையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு செயலை ஆண்டவர் நமக்காக செய்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலங்களில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற அற்புதமான காரியம் என்ன அப்படின்னா, வல்லமை உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வல்லமை இல்லாத உனக்கு பலன் இல்லாத உனக்கு பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படி என்றால் இந்த கிருபை தான். இந்த கிருபை தான் நம்மளை இப்படியாக செய்கிறதா இருக்கிறது. அந்த ஸ்திரீயானவள் அந்த கிருபையினால்தான் அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அந்த வல்லமை புறப்பட்டு வந்தது. அவள் சுகத்தோடு வீட்டுக்கு வந்தார். நீங்கள் நான் சுகம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? பலன் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கையில் என்ன அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நீ கலக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னையே நீ பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு வல்லமை தருகிறேன். எப்படி தருகிறேன் அப்படின்னா, கிருபை மூலமாய் உனக்கு தருகிறேன். கிருபை மூலமாய் நான் உனக்கு தருகிறேன். அந்த கிருபை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையை விட்டுறாதீங்க. கிருபையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. நமக்கு நம்முடைய தேவைகளுக்கு போதுமான கிருபையை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். வல்லமையை கொடுத்து நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த எரேமியா புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் நம்பிக்கையோடு கூட சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, 36வது வசனத்தை வாசிக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்.
ஆண்டவர் என்றைக்கு என்னை கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா? எவ்வளவு அற்புதமான ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்தது. ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னை கைவிட மாட்டார். இரண்டாவது, என்னை சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் எனக்கு இறங்குவார். அவர் இறங்குகிற தேவன். அவர் நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன், மனதுருகிற தேவன். நம்ம ஏற்ற வாசிக்கிறோம். உன்னை குறித்து மனதுருகிற ஒரே தேவன், உன்னை குறித்து பரிதபிக்கிற தேவன் ஒரே தேவன், உன்னை குறித்து வேதனைப்படுகிற ஒரே தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதனைப்பட்டு அப்படி தூரமாக இருக்கிறவர் அல்ல, உன்னுடைய வேதனைக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் கிருபையை கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த காலங்களில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய கிருபையை நம்பிக்கொண்டிருங்க. அவருடைய கிருபையை பற்றி பிடித்துக் கொண்டிருங்க. உன் தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிற கிருபையை தேவன் தந்திருக்கிறார். உனக்காக வைத்திருக்கிறார். உனக்கு பலனை கொடுக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலங்களில ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வீட்டில இருந்து நீங்க என் வார்த்தை கேட்கலாம். சொல்லு போடாதீங்க. கர்த்தர் இறங்கி உனக்கு கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்க. கிருபை விட்டுறாதீங்க. அந்த கிருபை தான் நம்மளை நடத்தணும். அவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யணும். அவருடைய கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில பெறெடுக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். ஆண்டவர்களை நம்பிக்கை வைங்க. கிருபையை பற்றி கொள்ளுங்க. கிருபை முறை வழி நடத்தும். கிருபை முறை வழி நடத்தும். சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலாம் பார்த்து கலங்காதீங்க. அதிகாலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல் நடந்து போனார். சீசர்களாம் போய் மீன் பிடிக்கிறதுக்கு போனாங்க. ஒன்றும் ஆக்கப்படவில்லை. அந்த கடல் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வந்துட்டீங்க. பேதுரு பார்த்துட்டு, ஆண்டவரே, அவன் பார்த்துட்டு பயந்தான். இது ஒரு ஆவியா இருக்குமா அப்படின்னு சொல்லி பயந்தான். ஆண்டவரே, நீரானால் நான் அந்த கடற்கரை நடந்து ஓட்டலான்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் சொன்னார், தாராளமா வா என்று சொன்னார். அவன் கடல் மேல் நடந்தான். பேதுரு கடல் மேல் நடந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கடல் மேல் நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையில இயேசுவை பார்த்து, அவரை பார்த்து கேட்டான். அவரோடு கூட இணங்கி அவருடைய முகத்தை பார்த்து அந்த கடலில் போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. பிரியமான, நான் கடல் மேல் நடக்கிறேன், கடல்லாம் கொஞ்சம் அலை வருமே அப்படின்னு ஒரு சிந்தனை வந்திருக்கலாம். அப்படியே சைடில் பார்த்தான், அலைகள் வேகமாக வந்துச்சு. பக்கம் வராது. அப்படி வேகமாக வந்த உடனே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் அலை. அப்போ ரெண்டு பக்கம் அலை வருது. நம்ம என்ன ஆகுமோ தெரியாத சொல்லி நம்ம கலங்கினான். ஆண்டவரை பார்க்கறதை விட்டு இந்த தண்ணீரை பார்த்தான், அலையை பார்த்தான், பிரச்சனையை பார்த்தான், போராட்டத்தை பார்த்தான். அவனுடைய வாழ்க்கை தேவனை மறந்துட்டான். எங்க தெரியுமா போனா, கடல் மேல தரையில் நடக்கிற மாதிரி நடந்தவன் அப்படியே தண்ணிக்குள்ள போக ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த உலகத்தின் காரியத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அலை வரலாம், ஆனால் உன்னை போதாது. அலை வரலாம், உன்னை தாக்காது. பிரச்சனைகள் வரலாம், உன்னை தாக்காது. ஆண்டு சமூகத்தில் எச்சரிப்போடு கூட, எல்லா பயபக்தியோடு கூட, எல்லா விதமான பாதுகாப்போடு கூட ஆண்டு சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தருடைய முகத்தை பார்த்து உடைய பிரயாணம் போகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தில் நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆண்டு சமூகம் நாம் செபிப்போமா? ஆண்டு சமூகத்தை செபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன். உங்களுடைய கிருபையை தந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா விதமான ஆண்டவரே, உலகமே தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை, ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு போதும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு போதும். உங்களுடைய கிருபையினால் என்னை வழிநடத்த முடியும் என்று சொல்லி உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அலையை நாங்கள் பார்க்கல, பிரச்சனையை நாங்கள் பார்க்கல, போராட்டத்தை நாங்கள் பார்க்கல, உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே,
உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். நீர் எங்களை நடத்துங்க, எங்களுக்கு போதுமானவராய் இருந்து நடத்துங்க, எங்களுக்கு வல்லமை கொடுக்கிற தேவனாய் நடத்துங்க. எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் கடந்து செல்ல உங்களுடைய திரு சமூகத்துக்கு வர ஆண்டவரே நீர் எங்களை வெளியே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆசீர்வதிங்க. சீயோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நினைச்சேன் தகப்பன் அல்லவா. நீர் அவருடைய ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. உண்மையே முன்வைத்து உண்மையே நோக்கி பார்த்து வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர எங்களுக்கு இரக்கம் பாருங்க. ஆண்டவரே வந்திருக்க முடியாத ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவனுமாய் நீ ஆசீர்வதி. கேட்ட வசனத்தினுடைய வாழ வளரத்தை இரக்கம் பாராட்டுங்க. நன்மையும் கிருபையும் அவரை தொடரட்டும். நன்மையும் கிருபையும் அவரை தொடர்ந்து வாங்குமே நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லாம் துதி கனம் மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கைது சரி வேலை ஆசீர்வதிங்க. சுகபரன் ஜீவனை தாங்க, சமாதானத்தை தாங்க, நிம்மதியை தாங்க. ஆண்டவரே அவர் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் பாதுகாப்பை கட்டிடுங்க. ஆண்டவரே கைது செய்த வேலையை தேவன் தாமே 30, 60, 100 ரூபாய் பலன் தந்து ஆசீர்வாதத்தை நடத்துங்க. ஆண்டவரே நீ நன்மையாக வழிநடத்தணுமா சொல்லுங்க. நம்மளால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரே புதுவாக திருச்சபையின் சார்பாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கு நாங்கள் கூடாத ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களும் எங்களுக்கு தந்து பொருட்களை தந்து இந்த நாட்களில் அந்த காரியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் ஆண்டவரே வழிநடத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீண்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை விசுவாசிகளை இந்த யூடியூபின் மூலமாய் சந்திக்கிற வரைக்கும் உடைய மாறாத அன்பு கிருபை ஆசீர்வாதம் அவரை தாங்கி நடத்துவதாக தொடர்ந்து நடத்துங்க. தேவ கிருபை எங்களை முற்றிலுமாய் பாதுகாத்துக் கொள்ளமாய் சொல்லுங்கள். நீரே எங்களுக்கு போதுமானவராய் நடத்துங்க. நீரே எங்களுடைய மெய்ப்பராய் எங்களை நடத்துங்க. நீரே எங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் நடத்துங்க. நாங்கள் உண்மைதான் நம்பி இருக்கிறோம், உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறோம். என் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக உதவி செய்கிற தாங்களை செபிக்கிற எல்லாரையும் ஆண்டவரே பேர் பேராக குடும்பமாக நீ ஆசீர்வதித்து நடத்துங்க. நீரே மகிமைப்பட வேண்டுமா இப்படி பார்த்து வைக்க எல்லாம் துதி கனம் மகிமை எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கே சேர்த்து எல்லாவற்றையும் இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வான்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்னையும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். உங்கள் அனைவருக்கும் பெத்தேல் புதுவாக திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.